அனைவருக்கும் வணக்கம். இன்று வெளிவந்துள்ள இந்திய சினிமாவை எதிர்பார்த்து காத்திருந்த கங்குவா திரைப்படத்தின் ட்ரெய்லர் தொடர்பான கண்ணோட்டத்தினை எமது சினிமா காதலனூடாக பார்க்க இருக்கின்றோம். வாங்க வீடியோக்குள் நுழைவோம். பார்ட் 1க்கு தெரியாம யாராவது வர கூட வாய்ப்பு இருக்கு. பார்ட் 2க்கு எனக்கு தெரிஞ்சு யாரும் வரமாட்டாங்க. இப்போ பார்ட் சிறுத்தை சிவா என்றவுடன் வளமையாக என்டர்டைன்மெண்ட் படங்களை எடுத்து வந்திருந்தவர் சூர்யாவுடன் இணைகின்றார் என்றவுடன் வளமையான ஒரு சாதாரண ஒரு என்டர்டைன்மெண்ட் திரைப்படமாகத்தான் இதுவும் அமைய உள்ளது என்று எதிர்பார்த்திருந்தால் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஆனது நமக்கு பல ஆச்சரியங்களை வழங்கியிருந்தது. இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் படமாக உருவெடுக்கின்றது என்று சொல்ல ஸ்டைலிஷ் சூர்யாவின் இன்னும் ஒரு போஸ்டரை திரைப்படக்குழு வெளியிட்டது. இதனால் இத்திரைப்படம் நிகழ்காலத்திலும் கடந்த காலத்திலும் இடம்பெறும் மகாதீரா போன்றதொரு கதையமைப்பை கொண்ட திரைப்படமாக இருக்கலாம் என திரையுலகினர் பேசிக் கொண்டிருக்க பேன் இண்டியன் திரைப்படமாக உருவாகியுள்ள இத்திரைப்பட ட்ரெய்லர் இன்று வெளியாகியுள்ளது. அதனை நாம் உடைத்து நோக்கினார். பறந்து விரிந்து செழுமையான அழகான காட்சிகளை கொண்டு தீவு ஒன்றை காட்டுவதனூடாக படத்தின் ட்ரெய்லர் ஆரம்பிக்கின்றது. மர்மம் என்ற வார்த்தை தான் இட்ரெய்லரில் பிரதான கருப்பொருளாக வருகின்றது. ஒரு மர்ம தீவு, மர்மமான போர் வீரர்கள், கடலில் மிதக்கும் உடற்பாகங்கள், போருக்கு வரும் போர்க்கப்பல்கள், நீர்வீழ்ச்சி காட்சிகள், தீப்பிடித்த கிராமம், சிறைபிடிக்கப்பட்ட கிராமம் என்ற மர்மங்களுக்கு நடுவே மர்ம போர் வீரனாக சூர்யா சித்தரிக்கப்பட்டுள்ளார். இந்த ட்ரெய்லர் திரைப்படத்தின் கதையை கூறவில்லை. ட்ரெய்லரே மக்களுக்கு மர்மமாகத்தான் உள்ளது. பெருமாச்சி மண்ணில் உள்ள ஓர் போர் வீரனாக சூர்யாவின் ஒரு பாத்திரம் சித்தரிக்கப்பட்டுள்ளது. பெருமாச்சி மண் மக்களை கங்குவா சூர்யாவினை பிடிப்பதற்காக பொபி டியோல் மக்களை கொள்வது போன்றும் அடிமைப்படுத்தி வைத்திருப்பது போன்றும் அமைந்துள்ளது. அம்மக்களை மீட்க வெளிப்படும் கங்குவாவாக தோற்றம் பெறுகின்றார் சூர்யா. ஆனால் இது ஒரு கிளைக்கதையாகத்தான் அமையும். சிவா ஒளித்து வைத்துள்ள ஆச்சரியங்கள் ஏராளம். இவ்வாறு ஒரு திரைப்படத்தை மறைத்து எடுத்த சிவா ஒரு ட்ரெய்லர் ஊடாக படத்தை ஊகித்துக் கொள்வதாக காட்டவில்லை. நாம் ஒன்றை நினைக்க இன்னும் ஒன்றாக கதை விரிவடைய உள்ளது. போர் வீரன் சூர்யாவை மாத்திரம்தான் இட்ரெய்லர் காட்டி நிற்கின்றது. மற்ற ஒரு சூர்யாவா அல்லது இரண்டு சூர்யாவா என்ற மர்மம் கூட காட்டப்படவில்லை. சினிமாட்டோகிராஃபி தான் ட்ரெய்லரிலே பிரம்மாண்டத்தை காட்டி நிற்கின்றது. செழுமையான பசுமையான நிலங்கள், பழமையான கோட்டைகள், பெரிய போர் காட்சிகள், வரலாற்று பின்னணிகள் என்பவற்றை வெளிப்படுத்துவதில் ஒளிப்பதிவு மிகச் சிறப்பானதாக அமைந்துள்ளது. விதி, பழிவாங்கல், தியாகம் என்ற வசனங்கள் காட்சிப்படுத்துவதனால் வளமையான பழிவாங்கல் கதைக்குள் சிக்கிக் கொள்ளுமோ என்ற உணர்வும் ஏற்படுகின்றது. பார்ட் 2க்கு அது நடக்கும். ட்ரெய்லரில் உள்ள போர்க்காட்சிகள் குறிப்பிடத்தக்கதாக உள்ளது. கத்தி சண்டை, கைக்கொம்பு போர், பெரும் போர்க்கள காட்சிகள், வரலாற்று பின்னணியுடன் அமைந்துள்ளவற்றினை எடுத்துள்ள விதம், பழமையான வரலாற்றுடன் இணைந்த பின்னணி கொண்ட சண்டை காட்சிகளும் ட்ரெய்லரில் அழகாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. பின்னணி இசை களத்துக்கேற்ப வழங்கப்பட்டிருக்கின்றது. சூர்யாவின் பாத்திர படைப்பில் சூர்யா நடித்துள்ள விதம், அந்த பாத்திரத்துக்காக உழைத்துள்ள விதம், அந்த பாத்திரத்துக்காக தன்னை மெருகேற்றியுள்ள விதம், அந்த பாத்திரமாக மாறியுள்ள விதம் என்பவை இப்படத்துக்கு பெரிய ஒரு பிளஸாக அமைய உள்ளது. என்றாலும் சூர்யா கத்தி பேசும் வசனங்களில் ஒரு குறை உணர்வை தோற்றுவிப்பது தவிர்க்க முடியாது உள்ளது. சில நேரம் திரைப்படத்துக்கு தேவையான ஒரு தன்மையாக அமையலாம். மிக பிரம்மாண்டத்தையும் வரலாற்று பின்னணியும் சூர்யாவின் ஆளுமையும் கொண்டு கலந்த ஒரு மாபெரும் பிரம்மாண்டத்தை வழங்க காத்திருக்கின்றது. கற்பனையான மர்மமான வரலாற்று பின்னணி கொண்ட திரைப்படங்களை ரசிக்கும் ரசிகர்களுக்கு விருந்து படைக்க வரும் சிறுத்தை சிவா இன்று இருந்து பிரம்மாண்ட இயக்குனர் சிவாவாகின்றார். இவ்வாறான சினிமா செய்திகளை அறிந்து கொள்வதற்கு சினிமா காதலன் யூடியூப் சேனலினை சப்ஸ்கிரைப் பண்ணவும்.